ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு 4 விதமான சட்னி வெரைட்டிஸு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. இதுக்காக கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 கப்பு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை நான் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் ஒரு வேளை வறுத்த வேர்க்கடலை போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், டைரெக்டாக காஞ்ச மிளகா போட்டுடலாம். இப்போ நான் வந்து பச்சை வேர்க்கடலை போட்டதுனால கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நான் காஞ்ச மிளகா போட போகிறேன். இப்போது இந்த காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா ரொம்ப காரமாக இருந்தது, அதனால் நான் 3 போட்டேன். ஒருவேளை நீங்கள் காரம் இல்லைன்னா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே தாளிப்புக்காக நம்ம ஒரு எண்ணெய் இதிலவே இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம கடுகு, அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டு அது வெடித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம மேலே அப்படியே ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுல வேர்க்கடலை அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 பூண்டு பல் வந்து ஒரு 2லேருந்து 3 போட்டுக்கோங்க. பச்சை பூண்டு பல் அப்படியே போட்டுக்கலாம். ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நான் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டால் போதும். இப்போ நம்ம இது நல்லா தண்ணி ஊற்றிட்டு சட்னி ஆட்ட அரைச்சிக்க வேண்டியது தான். இது நல்லா அரைச்சிட்டு இந்த சட்னி ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இது மேலே ஊற்றிட வேண்டியது தான். சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும். இது எல்லா டிஃபனுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஒருவேளை காஞ்ச மிளகா பிடிக்கலைன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அந்த வேரியேஷனும் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகா போட்டால் கொஞ்சம் சிவப்பாக இருக்கும், பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இந்த சட்னி. இது வந்து வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக தோசை, இட்லி, பொங்கல், உப்புமாக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள்? இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த தக்காளி தொக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இது அப்படியே கெடாமல் இருக்கும். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் பழுத்த தக்காளி, நல்ல பழுத்த சிவப்பாக இருக்கிற தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து 4 துண்டாக வெட்டிட்டு இது ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி கலராக நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட டைரெக்டாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர் சூப்பராக வரும். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இதுக்கு ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எல்லாமே மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம மிளகாத்தூளும் உப்பு போட்டாச்சு. அப்புறம் இதில் நம்ம புளி போடணும். புளி வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல் போட்டுக்கலாம். பூண்டு வந்து நம்ம பச்சையாகவே அப்படியே போட்டுக்கலாம். புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்சியில் இது கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிக்க வேணாம், கொஞ்சம் கொரையாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாயில் வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, அப்புறம் நம்ம வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஜீரகம், கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம். தக்காளி பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எல்லாமே பச்சையாகவே மிக்சியில் போட்டிருக்கோனால இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். இப்போது நல்லா தளன்னு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீ பிடிச்சிடும். இப்போது நல்லா ஃபுல்லாக இது நல்லா
வறுத்தாச்சு. எண்ணெய் வந்து மேலே கொஞ்சம் மிதந்து வருது பாருங்கள். இப்போ இந்த தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது நீங்கள் டெய்லி காலையில் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது இந்த ஊறுகாய் நல்லா போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. அதே மாதிரி இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கு ரெடி. இப்போ நம்ம சட்னி வந்து இந்த சட்னி வந்து தேங்காயும் பொட்டுக்கடலையும் போட்டு போடுற சட்னி. சூப்பரான சட்னி. சட்டுன்னு பண்ணிடலாம். இதுக்கு வறுக்கணும் இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பூண்டு பல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு கொத்து. அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து இது சட்னியை அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த சட்னி இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப டைமும் எடுக்காது. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேணும்னா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுனால இந்த சட்னியில் சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த சட்னி மேலே ஊற்றிட வேண்டியதுதான். இந்த சூப்பரான சட்னி முக்கியமாக பொங்கல் உப்புமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற சட்னி வந்து தக்காளி வேர்க்கடலை போட்டு ஒரு சூப்பரான சட்னி. இந்த சட்னி எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். இந்த தக்காளி சட்னி கெட்டி சட்னி. இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து முக்கியமாக இட்லி, தோசை, பொங்கல், உப்புமாக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம வேர்க்கடலை ஒரு சின்ன கப்பில் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துட்டு இதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டானால் போதும். எப்படியோ நம்ம இதை அரைக்க போகிறோம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம வேர்க்கடலையும் வெந்துடுச்சு. இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுட்டேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சட்னி கலர் சூப்பராக வரும். காஞ்ச மிளகா ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் இதில் போட்டிங்கன்னா இந்த தக்காளி வதக்கும் போதே அந்த புளியும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால் நம்ம ஊற வைக்க வேணாம். இதில் டைரெக்டாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 5 பூண்டு பல் வந்து நம்ம வாசனைக்கு போடுறோம். இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம இதிலவே போட்டு வறுத்துடுறோம். தக்காளியும் உப்பு போட்டதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் நீங்கள் தக்காளியிலவே உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரும். இந்த வெங்காயம் நல்லா வெந்துடும். இந்த நம்ம போட்ட புளியும் சாஃப்டாக ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டிருக்கேன். இந்த புதினா தான் இந்த சட்னிக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் இதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இது நல்லா இந்த புதினா போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம மிக்சியில் போடணும். இதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச தக்காளியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டுக்கிட்டு இது நம்மள அரைச்சிக்க வேண்டியது தான். இதில் நம்ம உப்பு, புளி எல்லாமே போட்டோனால நம்ம இப்போ எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி சட்னி ஆட்டம் ஆட்டிக்கோங்க. சூப்பரான தக்காளி புதினா வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த சட்னியை நீங்கள் செய்வீங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா 3 4 நாள் தாங்கும். ஒன்றுமே ஆகாது. எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.